ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா அக்னி சட்டி வந்து இருக்கங்குடியில் வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் 3 பேர் அக்னி சட்டி எடுத்தாங்க. எனக்கு வந்து எங்கள் பெரியம்மா வந்து நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் அக்காவுக்கு வந்து மூத்த வந்து இவளுக்காண்டி வேண்டியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா வந்து வந்து 7வது மாதமே அவளுக்கு வலி வந்துருச்சு. அதனால் நிறைவேற குழந்தை பிறக்கணும்னு சொல்லி எங்கள் சித்தப்பா வேண்டி தொட்டில் போட்டு எடுத்தாங்க அக்னி சட்டி. அப்புறம் 3 பேத்துக்கு எங்கள் அம்மா வந்து அக்னி சட்டி வளர்த்து விட்டாங்க. வளர்த்துட்டு அப்புறம் எங்கள் மாமா தான் வந்து தீவான தட்டு காட்டினாங்க. காட்டி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து அக்னி சட்டி எடுத்துகிட்டு எங்கள் மாமா வந்து கையில் கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து உருவம் எடுத்து வச்சோம். உருவம் வந்து எதுக்கு எடுப்பாங்கன்னா, நல்லபடியாக உடம்புலாம் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவம் எடுத்து வைப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் உருவம் எடுத்து வச்சாங்க. அப்புறம் வந்து சாமிக்கு வந்து உருவம் எடுத்து வைக்கிறது, அக்னி சட்டி எடுக்கிறது, அப்புறம் உப்பு மிளகு, அப்புறம் வந்து மனுஷால் உருவம் வந்து இந்த சில்வரில் இருக்கும், அதை வாங்கி வந்து சுற்றி போடுவாங்க. இதான் வந்து இருக்கங்குடியில் வந்து ஸ்பெஷல். அங்கே வந்து சாமிக்கு அதெல்லாம் வந்து வேண்டுதல் வந்து வச்சு போய் செலுத்தணும். அது மாதிரி தான் வந்து வேண்டுதல் எங்களுக்கு வந்து நிறைவேறினதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம். அந்த அக்னி சட்டிலாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எங்கள் சித்தப்பாவும் எங்கள் பாப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அத்தைம்மானுக்கு 2 பேத்துக்கு மொட்டை போட்டாங்க. அப்புறம் வந்து கெடாலாம் வெட்டிட்டு அப்புறம் மரத்துக்கடியில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு அப்புறம் வந்து சாப்பாடு ரெடி ஆனோன்னே எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.